அவரோட திருநாமத்தை சொல்லி இருக்க மாட்டோம். அவருக்கு பூவெல்லாம் கட்டி சமர்ப்பணம் செய்திருக்க மாட்டோம். அவரையே எப்போதும் நினைத்து கொண்டிருந்திருக்க மாட்டோம். அவரை பற்றி எண்ண துளிகள் கொஞ்சம் கூட மனதிலே இல்லாமல் இருந்திருக்கும். இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையிலுமே கூட அவராக கருணை காட்டி ஆட்கொள்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய கருணை கடலாக இருந்திருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். கருணை கடல் அப்படிங்கிறத விட அதை விட பெருசு. கருணை அப்படிங்கிறது அவ்வளவு அதிகம். சிவபெருமானிடம் கருணையும் அன்பும் சரி, மற்றவர்களால் ஒப்பிட முடியாத அளவிற்கான அன்பு நிறைந்தவர், அன்பே வடிவமானவர் அப்படின்னு சொல்லலாம். நாமெல்லாம் குற்றமுள்ளவர்கள், ஆனால் அவர் குற்றமற்றவர். நாமெல்லாம் குறையானவர்கள், ஆனால் அவர் நிறையானவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தனக்கென்று பந்த பாசம் பற்று எதுவுமே இல்லாத இறைவன் தன் அடியார்களைத்தான்